ஹலோ ஹலோ கமலாதேவியா, நான் ராமதான் பேசுறேன். வந்து இன்னும் ஒரு மாதிரியா பேசுறேன். புன்னகை. ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ராமு, தாங்க முடியாத மகிழ்ச்சியில என்ன பேசுறதுன்னே புரியல. நீங்க கேட்ட ரகசியங்கள் எல்லாம் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிருந்தேன். இப்ப வீட்டுல யாருமே இல்ல, உடனே வாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப வந்துட்டேன். டிரைவர், இந்த பொண்ணை பால ஜோசியர் ஒப்படைச்சு. டாக்டர் கூட்டம் வந்து பார்த்து கமலா கமலா கமலா, என்ன மன்னிச்சிரு. ஹலோ, பாக்கமலா. யாரு? குமாரா? அதே நீ இந்த ஊரா இன்ஸ்பெக்டர் இருக்கியா? கிளாட் டு மீட் யூ. அது என்னப்பா அது? பரிசை பறி கொடுத்த மாதிரி முடிக்கிற. நான் தான்ப்பா உன் கிளாஸ்மேட் ராமு. எல்லாத்தையும் மறந்துட்டியா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்பா, ஆனா ஒரு பாதகமான சூழ்நிலை உன்னை சந்திக்க நேர்ந்ததுனால நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அட பாவமே, பாதகத்துல மாட்டிட்டியா? சொல்லு, நான் காப்பாத்துறேன். விளையாடுறது நேரம் இல்ல, இடமும் இல்ல. வழக்கமா ஃபுட்பால் தானே விளையாடுவோம். அதுக்கு இங்க இடம் ஏது? என்னப்பா அது? வீட்டுக்குள்ள உத்தியோகஸ்த மாதிரி பேசுற. ஒருவேளை ஸ்டேஷனுக்கு வந்தா ஃப்ரெண்டு மாதிரி பேசுவியா? ராமு, நீங்க இங்கே வந்தீங்க? பாடுறா, ஏகப்பட்ட மரியாதையே. கேள்விக்கு பதில். ஏன் வந்தீங்க? என்ன கமலா வர சொன்னா? ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் பிரமாதம் இல்ல, லவ் தான். காதல் எவ்வளவு நாளா நடக்குது? ஆதாம் ஏவாள் காதல் தேர்ந்து நடக்குதே. உங்க காதல் எவ்வளவு நாளா நடக்குதுன்னு? ஓ அதுவா? நான் ஒன்னும் லேட் பண்ணல, பார்த்தது லவ் பண்ணிட்டேன். அவ்வளவு டீப் லவ். என் உயிர் அவகிட்ட, அவ உயிர். என்ன கமலாதேவி யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, சரணா அந்த ரூம்ல கிடக்குது சார். நான் என்ன செய்ய? பாவி கமலா விட்டுட்டிய. கமலா என்ன விட்டு போயிட்டியே. கமலா என்ன விட்டு போயிட்டியே. அவசரப்பட்டிருக்குமா? அவசரப்பட்டிருமா? என்ன கொலையை செஞ்சுட்டு? ஐயோ 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 ஐயோ, நீயே இப்படி சொல்லாமா குமார்? அதாவது நீயே இப்படி சொல்லாமா? கமலாவை நீதான் கொலை செஞ்ச நான் உறுதியா சொல்றேன். சொல்றதான் சுலபம் தான், ஆனா ப்ரூஃப் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. ராமு, பிரேரத்தின் மேல உன்னுடைய இனிஷியல் போட்ட காட்சி, கண்ணாடி கதவுல ரத்தம் படிஞ்ச உன் கை அடையாளம், இன்னும் என்ன ப்ரூஃப் வேணும்? அட 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 அட, என்ன கேட்டா சொல்றப்பா. கொலைகாரன்
அப்ரூவலா மாறினா இப்படித்தான் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவான். பேசாதே. உயிர் பிரிஞ்சு ஏறத்தாழ 1 மணி நேரம் இருக்கும்னு தோணுது. என்ன டாக்டர் சார், நான் இங்க வந்து 1/2 மணி நேரம் தானே ஆகுது. நான் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கான்ஸ்டபிள், ஸ்டேஷனுக்கு கொண்டு போ. ஓ எஸ், தாராளமா நீ ராமுவை பார்க்கலாம். உனக்கு இல்லாத பர்மிஷனா? தேங்க்ஸ். ராமு, ராமு, நீலா, ராமு, எந்த பிறவிலையும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. அண்ணனை திருத்தணுங்கிறதுக்காக உங்களை கமலாதேவி கிட்ட நடிக்க சொன்னேன். அது இப்படி விபரீதமா போகும் நான் நினைக்கவே இல்லை ராமு. என்னது அண்ணா திருத்தவா? அப்பாவையும் பணத்தையும் காப்பாற்றணும்ல ஆரம்பத்தை சொன்ன நீ. இல்ல ராமு, உண்மையை சொல்லிடுறேன். எங்க அண்ணன் நம்பிராஜன் கமலாதேவியோட வலையில சிக்கிக்கிட்டதை பார்த்து அம்மா கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்தாங்க. புத்தி சொல்லி அண்ணனை திருத்த முடியாது. வேற ஒருத்தர் கமலாதேவிய காதலிக்கிறத பார்த்தா அண்ணன் மனசு மாறும், தாயாரோட உயிர் காப்பாத்தப்படும்னு நம்பித்தான் உங்களை எப்படி நாடகம் ஆட சொன்னேன். எந்த பாவியோ செஞ்ச கொலை குத்தம் உங்க மேல விழுந்துடுச்சு. நீலா, நீ போட்ட நாடகத்துல நான் நடிக்கலைன்னா இப்படி லட்டு மாதிரி நிரந்தரமான ஒரு கதாநாயகன் கிடைப்பாளா? நீ ஜெயில் நினைச்சுட்டு இருக்க, நான் மாமியார் வீடுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். இந்த நிலைமையிலையும் உங்களால எப்படி சிரிக்க முடியுது? நிரபராதியால்தான் வாய் விட்டு சிரிக்க முடியும். நீ கவலைப்படா நீலா, என் மேல குலக்குற்றம் சுமத்தின உண்மையான குற்றவாளி பக்கத்திலே தான் இருக்கான். கழுத்தை நெரிச்சு கொண்டவனே நானே பிடிச்சு பப்ளிக்ல நிறுத்த போறேன். ஐயோ என்ன செய்யறதுன்னு இப்பவே திருன்னு விழிச்சுக்கிட்டு இருக்கான். பாவம், நீ கவலைப்படாத, போயிட்டு வா. அட வேண்டாம்னு சொல்ல. நேரமாச்சு. டாடா, தெரியும். பாய் பாய். என்னப்பா குமார்? மரியாதை. சார், என்ன சார் அங்க நிக்கிறீங்க? லாக்கப் உள்ள வாங்க சார். நீங்க வர வேண்டியவதானே உள்ள. என்ன சொல்ற? அதாவது கைதிகளோட வசதிக்குள்ள பாக்கிறதுக்கு நீங்க வர வேண்டியவதானே. சார், இங்க ஒரே மூட்டை போய் சொல்ல சார். கொல்லலாம்னு பார்த்தா எங்கே 2வது கொலை குற்றம் வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். பேசு பேசு. தூக்கு மேடைக்கு போறவன் பேச்செல்லாம் நாங்க குத்தமா எடுத்துக்கிறது இல்லை. அதை நான் சொல்லணும், உங்க பேச்சை நான் குத்தமா எடுத்துக்கல. மன வெளியே உன்னை ஜெயிலுக்கு மாத்த சொல்லி ஐஜோடைய ஆர்டர். ஐஜோட ஆர்டரா? நிரபராதியை ஜெயில போட சொல்லி உத்தரவு போட மாட்டாரு. ஏன்னா அவர் முறையோடு ஐஜி ஆனவர். உனக்கு எதுக்கெல்லாம் 276. என்ன இவன் சொன்ன இடம் மாதிரி இல்லைன்னு பாக்குறியா? கவலைப்படாத, நீ நினைக்கிறத விட இங்க வசதி அதிகம் எங்களுக்கு. ஏற்கனவே உனக்கு பழக்கப்பட்ட இடம். என்ன கண்ணடிச்சுட்டே இருக்கிற? கமலாதேவி ஞாபகம் இன்னும் போகலையா?
அண்ணா என்ன இது உங்க தங்கச்சியை காப்பாத்துறது பெரிய பாடா இருக்குது. எந்த நேரத்துல எதை செய்யும்னு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ணா நீ அம்மாவை பிரிஞ்ச அம்மா நம்ம 2 பேரையும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா 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 அண்ணா அம்மா எப்படி இறந்தாங்க? உன்னை தேடி வந்த போது விபத்துக்குள்ளா இருந்துட்டாங்க. பார்வதி, நான் குடும்பத்தை கவனிக்க முடியாம போனதுதான் இந்த விபரீதத்துக்கெல்லாம் காரணமா. ஐயோ ஐயோ, இப்போ புனிதத்துக்கே சோதனை ஏற்பட்டுச்சே. பாரு நினைக்காதீங்க. ஊரறிய கல்யாணம் செய்துட்டு தவிர முறப்படிதான் அவருக்கு மனைவியானே. யாரு யார் இருந்தாலும் சொல்லுமா, ஒரு நொடியில் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த சக்தி என் உத்தியோகத்துக்கு இருக்கு. சொல்லு பார்வதி, சொல்லு. என்ன உத்தியோகம்? அதை மட்டும் கேட்காதே, என்னால் சொல்லவே முடியாது. நீ சொல்லு, யார் இருந்தாலும். இனிமே திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒருத்தர், எந்த நேரமும் சாவை எதிர்நோக்கி வாழும் ஒருத்தர். அவருக்கு முன்னாடி நான் போயிடணும். நான் வாழவே கூடாது. பார்வதி, பார்வதி, நீ சாகத நான் தடுக்கல. ஆனா என் தங்கச்சி புனிதமானவங்க புகழோட சாகணும் பார்வதி. அப்பதான் அண்ணன் தலை முந்து நடக்க முடியும். ஐயோ, என்ன நான் பண்ண சொல்றீங்க? தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி. உன் அண்ணனுக்கு உதவி செய்ய உனக்கு கிடைச்சிருக்க கடைசி சந்தர்ப்பம். சரிண்ணா. தங்கச்சி, நீ என் தங்கச்சிங்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. காரணம் கேட்காதே, ரைடு மாறு. சத்தியம் பண்ண ஞாபகம் இருக்கட்டும். பிறந்த நாள் அதுவுமா இப்படி கண்ணீர் விடலாமா? போமா, போய் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு. அம்மா, அவருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிற நேரத்துல என்னால எப்படிமா ஆனந்தமா இருக்க முடியும்? அவர் ஒரு கொலகாரனுக்கு அந்த மரியாதை பொருந்தாது. அம்மா, என்னோட ராம கொலகாரரா இருக்கவே முடியாது. இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. அதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது நீ நானும் இல்ல. அப்பா பேசாரு. என் பள்ளித்தோட புரியூர் இளையராஜா அப்படின்னு பொய்ய சொல்லி எங்க மட்டும் நீ ஒன்னே ஏமாத்திடுற தெரியுமா? நல்ல வேலை, கல்யாணத்துல அப்புறம் இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா அப்பா, அங்க விருந்தாளிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நின்று கதை பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, கதை தான்டா இது. சரி வாமா போலாம். நீங்க போங்கப்பா, நான் அப்புறம் வரேன். ஏமா பிறந்த நாள் உனக்கா இல்ல எனக்கா? வாமா போலாம். என்னப்பா இது? எல்லாரும் மத்தியிலையும் கேட்டுக்கிட்டு வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயம் ஆயிடு. ரகசியமா ஒரே பிளாஸ்திரி மயமா இருக்குது. இதுக்கு காரணகர்த்தா யார்? வேற யாரு? எல்லாம் அந்த யமகாத பையன் ராமுதான். நான் எவ்வளவு சமாளிச்சு பார்த்தேன். எனக்கு தையல் போட்டுட்டு அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். தப்பிச்சு? ராமு தப்பிச்சுட்டானா? நீலா, 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 உன் கண்ணீர் எல்லாம் வாபஸ் வாங்கிடி. உன் தெய்வீக கால ராமு பூரத்திட்டு தப்பிச்சுட்டாரா? ராமு, நீலா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. சத்தம் போடாதீங்க, சீக்கிரம் போயிடுங்க. முடியாது, மூக்கு பிடிக்க பார்த்துட்டு தான் போவேன். ஐயோ, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, பெரிய டேஞ்சர் ஆயிடும். தெரியும், அவரையும் பார்த்து கை கொடுத்துட்டு தான் போவேன். சும்மா விளையாடாதீங்க, போயிடுங்க. இந்தா இது ஒன்னே ஒண்ணு கொடுக்குறேன், வாங்கிட்டு போ. உங்களுக்கு சமய சந்தர்ப்பமே கிடையாது. என்ன நினைச்சிட்ட நீ? இந்த பார், பிறந்த நாள் பரிசு திருக்குறள். படி. இப்பவா? சும்மா படி. திருக்குறள் எப்ப படிச்சான்னா? அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும், காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. இன்ஸ்பெக்டர் அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. நல்ல வேலை அட்ரஸ் கேட்டியே. 6வது நம்பர், ஆறுமுகம் தெரு. குட் மார்னிங் சார். தம்பிராஜன், அந்த ராம பையன் லாக்கப்பில் இருக்கும்போது பேசுறத பார்த்தா கமலாதேவியே நான் தான் கொலை செய்தேன்னு தெரிஞ்சுதான் போல இருக்கு. அப்படியா? அவனை கண்ட இடத்துல சுட சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறேன். உனக்கும் தான் சொல்றேன், பி கேர்ஃபுல். சார், கவலை விடுங்க. பார ஜோசியனுக்கும் ராமுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஜோசியம் வீட்டை நோட்டம் விட்டோம், ராமு பையில கபக்கு நம்பிக்கலாம். இன்னும் அர்ஜென்ட் மேட்டர். கமலாதேவி வீட்டில் இருக்கிற சுரங்க வழி அவனுக்கு தெரிஞ்சிருந்தது நம்ம படாரோகரம். அதனால அந்த ரகசிய கிடங்கு உடனே காலி பண்ணிட்டு நாம் தலைமை நிலையத்துக்கு உடனே போய் சேர்ந்துடணும். அப்பா, அப்பா,
நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு அடிக்கடி என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. என்ன மன்னிச்சிடு. அதிகாரிகள் பார்வையிலே இருக்க வேண்டியதான். திடீர்னு உன்னை பார்த்ததும் ஒன்னும் தெரியாதவன் மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, உங்களோட சேர்ந்து வாழதா எனக்கு கொடுத்து வைக்கலைன்னாலும் நீங்க உயிரோட இருந்து அதுவே போதும். அப்பா, உங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய இடம் இது. உடனே போயிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். என் கூட வந்தா சீக்கிரம் கொண்டு விட்டுறேன். என்ன சொல்றேன்? சரிதா. ஆமா. எங்கயா போற? என்னய்யா பூதலிங்கம், பேரை மாற்றி வச்சுக்கையா, குழந்தைங்களாம் பயப்பட போகுது. என் பேர் உனக்கு எப்படியா தெரியும்? உங்க ஜாதகமும் என் கையில தானே இருக்கு. அதாவது ஒரு கேஸ்ல என்ன புக் பண்ணல. இல்லையா? எங்க போற? மீட்டர் பார்க்க போனையா, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட். வேண்டாம்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இல்லையா, எனக்கே நேரம் சரியில்லை. பார்த்துட்டு சீக்கிரமா வந்துரு.